வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம கண்மணி ஆவியாட்டு நம்ம வீரா கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. நீ மாறனை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? மாறன் இந்த தப்பை பண்ணலை. விஜயை கொன்னது வேற யாரும் இல்லை, நான் தான் என் கையாலேயே நான் கொன்னேன் ஒரு கம்பியை வச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இந்த குடும்பத்துக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் குலைக்க வந்த அவளை நான் கொன்னது நான் சந்தோஷம் தான் படுறேன். ஆனால் என்னை சாகும் தருவாயில் கடந்த விஜி என்னை அவள் துப்பாக்கியால், அவள் கையில் இருந்த துப்பாக்கியால் என்ன சுட்டுட்டா. இதுதான் நடந்துச்சு. செய்யாத தப்புக்கு இத்தனை வருஷம் மாறன் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான். அது பிறகு கூட குடும்பத்தில் யாரும் அவனை அரவணைக்கலைன்னா அதுக்கு பிறகு அவன் செய்த தியாகத்துக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நீ மாறனை சந்தித்து உண்மையை தெரிஞ்சிக்க வீரா, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த இடத்துல ஆவியா நம்ம கண்மணி போட்டு உடைக்க அதிர்ச்சியில் நம்ம வீரா அரண்டு போய் முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்துட்டு நம்ம மாறனை பார்க்க ஓடுறாங்க. நம்ம வீரா அங்கே போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காகடா இவ்வளோ பெரிய தியாகத்தை நீ பண்ண அப்படின்னு சொல்ல நேரம் கனி கண்டிப்பாக கொலகாரியோட பொண்ணு அப்படின்னு ஊர் உலகம் தப்பாக பேசக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வீரா மனசில் உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டணா. மாறன் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் நம்ம கனிக்காக கொலகாரியோட பொண்ணு அப்படின்னு யாருமே சொல்லிடக்கூடாது. அந்த அதுக்காக நம்ம மாறன் தியாகம் சேர்த்துருக்காரு அப்படின்னு மாறனோட ஃப்ரெண்டு கத்திக்கிட்ட உண்மையெல்லாம் போட்டு உழைச்சாச்சு. நம்ம கத்தி கேட்டு அரண்டு நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீ இழந்து நிற்கிற. இப்போ யாரும் நீ இல்லையா, சாப்பிட்டியா, எடுத்தியா, ஒன்றுமே கேட்க ஆள் இல்லை. அவ்வளோ தூரம் நீ ஜெயிலில் என் தண்டனையை பட்டு ஒரு பெரிய கொலைப்படியை சுமந்துட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறா? நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இங்கே விசுவாசமாட்டம் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்ல நேரம் இதுதான் நான் இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு காரணமே எனக்கு அன்னைக்கு அந்த பிள்ளைய நான் ஒழுங்காக எந்த இதுவுமே இல்லாமல் வளர்த்து கொடுப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு தான். கொலகாரியோட பொண்ணு அப்படின்னு நாளைக்கு யாருமே அவளை கொஸ்டின் பண்ணிடக்கூடாதுல, அதுக்காக தான் நான் இந்த தியாகத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் இப்படி ஒரு குடும்பத்துக்காக ஒரு தியாகத்தை பண்ண உலகத்தில் யாருமே முன் வர மாட்டா. அப்படி ஒரு தியாகத்தை நீ பண்ணியிருக்க அப்படின்னு அந்த இடத்துல உன்னை நான் நண்பனாக கிடச்சிருக்கு, கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கத்தி அப்படியே அரண்டு போய் நிற்க, இந்த உண்மையை யார்கிட்டையுமே நீ சொல்லிடக்கூடாது அப்படின்னு நம்ம மாறனை கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி நமக்காக தியாகம் செய்திருக்கான் மாறன். ஆனால் அவனை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒதுக்கி வைக்கிறாங்களா, இது சரிப்படாது அப்படின்னு நம்ம கண்மணியோட ஆவி வருது நம்ம வீராவோட கனவுல. அக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வீரா துடிச்சு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பார்க்குற வீரா, நான் இந்த உலகத்தில் அந்த விஜயை நான் கொன்னது வேற யாரும் இல்லை, நான் தான் நம்ம குடும்ப நலனுக்காக அவளை கொன்னேன். ஒரு கட்டத்தில் அவள் சாகும் தருவாயில் என்னை துப்பாக்கியை வச்சு சூட் பண்ணிட்டா. ஆனால் செய்யாத தப்புக்காக நீங்கள் எல்லாரும் மாறனை ஒதுக்கி வச்சிருக்க நேரம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் செய்தது என்னை பொறுத்தவரையில் தியாகம்தான். என்னக்கா சொல்கிற, எதுக்காக? அப்போ நான் தான் ஒன்று விஜயை கொன்னது மாதிரி ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிச்சானே அப்படின்னு கேட்குற நேரம், அடி போடி பைத்தியக்காரி, நீ மாறனை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோதானா? அவன் அப்படி அந்த தப்பெல்லாம் செய்யலை. அவன் அந்த தப்பு செய்கிறதா ஏற்றுக்கிட்டதே என் கனிக்காக. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குற நேரம், ஆமாம் கனி ஒரு குலகாரியோட பொண்ணு அப்படின்னு ஊர் உலகம் அவளை தப்பாக பேசிடக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு அதிரடி முடிவை எடுத்தான், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே நம்ம வீரா என்னக்கா சொல்கிற, இந்த மாறன் தியாகம் தான் பண்ணியிருக்கானா? ஆமடி, நீ அவனை ஒதுக்கி இந்த குடும்பத்தை விட்டு வச்சிடாதுங்க, அதுக்கு பிறகு எனக்கு நிம்மதியே இல்லாமல் தான் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கண்மணி சொல்ல நேரம் அப்படியே அரண்டு நிற்கிறாங்க. கண்மொழிச்சு பார்க்குறாங்க நம்ம வீரா. அடடா,
உலகமே இருட்டானது மாதிரி இருக்கு. நான் உயிருக்கு உயிரா வந்து லவ் பண்ணேன். என் மாறனை நான் வந்து வெறுத்து ஒதுக்குனேன். என் அக்காவை வந்து சாவுக்கு அவன்தான் காரணம் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். ஆனா என் கண்ணே காத்து கெட்டி விட்டது மாதிரி இருந்து எல்லாம் வந்து பிரம்ம போல இருக்கு. உண்மையிலே இவன் தப்பு பண்ணலையா, அவனுக்கிட்டே நேரடியா விஷயத்த போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம மாறன் கிட்ட வராங்க. என்ன, நான் உன் குடும்பத்துல ஒருத்தையும் கிடையாது, குடும்பத்தை விட்டு ஒதுங்கி தானே இருக்கேன். அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை, எதுக்காக விடிய காலமே என்ன தேடி வந்திருக்க? ஏன் மாறா, நீ உண்மையை சொல்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீ தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னது என்ன, நீ புதுசா கதை சொல்ற, செய்த தப்புக்கு நான் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்தாச்சுல, அதுக்கு பிறகு எதுக்காக நீ இந்த இதை சொல்லுற அப்படின்னு வந்து சொன்னோம். யாருக்கிட்ட வேணாலும் நீ ரீல் சொல்லு, ஆனா கண்மணி வந்து உண்மையை சொல்லிட்டா. கனவுல ஆவியாட்டு வந்து அவ எனக்கு போட்டு உடைச்சிட்டா. நீ வந்து அந்த விஜயை வந்து கொலை பண்ணலையா, அந்த கண்மணியே வந்து விஜயை போட்டு தள்ளுனாலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நீ உனக்கிட்டையும் உண்மையை வந்து சொல்லிட்டாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன பார்க்குற, அதுதானே நடந்து. ஆமாம் வீரா, உண்மையாட்டே வந்து அந்த பிரச்சனையில் வந்து நம்ம கண்மணி அண்ணி நம்ம குடும்ப நலனுக்காக அந்த விஜயை வந்து ஒரு கம்பியை வச்சு குத்தி வயத்தை குத்தி எடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கண்மணி அண்ணியை அவ சாகும் தருவாயில் அந்த விஜய் வந்து துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டா. வேற வழி இல்லை. அந்த நம்ம சாகக்கூடிய நேரத்தில் அண்ணி என்கிட்ட கேட்ட விஷயம், என் பிள்ளைய நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, குடும்பத்தை பார்த்துக்கோ, என் தங்கச்சிங்களை ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு உள்ள பொறுப்பை தான் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க. அப்படி இருக்க நேரம் அவங்க பொண்ணு பிறக்க நேரமே ஒரு கொலகாரியோட பொண்ணு அப்படின்னு வந்து கொலகாரி தான் உங்கள் அம்மா அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா ஊரில்? அப்படியெல்லாம் வந்து இருந்தால் நல்லா இருக்காது. கனிக்கு அவங்க அம்மா ஒரு நல்லவங்களாட்டு தான் தெரியணும், ஒரு கொலகாரின்னு உள்ள இமேஜே வரக்கூடாது. அதுக்காக தான் நானே வந்து இந்த பழியை ஏற்றுக்கிட்டேன். இப்போ போதுமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்னடா ஈஸியாக ஒரு லைனில் சொல்லிட்டு போயிட, இத்தனை வருஷமா நான் உன்னை கொலகாரன் வந்து நினச்சிட்டு இருந்தேனே, அதே நேரத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் உனக்கு மேலே அவ்வளோ வெறுப்பையும் வஞ்சன்ஸையும் காட்டினாவ நீ ஜெயிலில் இத்தனை வருஷம் கழிச்சுக்கிட்டு வந்திருக்க. அப்படி இருக்க நேரம் நீ வந்து உன் வாழ்க்கையை அழிச்சிட்டியே மாறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இந்த பாரு வேற யாருக்காக செய்தேன், நம்ம கண்மணி அன்னைக்கு அதுக்கு தானே செய்தேன், இல்லை எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க நம்ம வீரா. அப்படியே மாறனை கெட்டி பிடிச்சி வந்து கண்ணீர் விட்டு அழுறாங்க. அப்போதான் நம்ம கனி பாப்பா, ரவுடி இது தெரியுமா வீராவுக்கு, ரவுடியும் வீராவும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு வந்து நினச்சிட்டு ஓடி வராங்கங்க. ஓடி வந்து கெட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. மாறனை பார்த்து, ரவுடி வீரா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல நேரம், ஏன் தெரியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போது இது யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம், இதுவா மாறனை பற்றி நம்ம கொலகாரன் இல்லை, நம்ம ஊட்டி வச்சுருக்கோம், அந்த பேரை கேட்டாலே அவங்க அம்மாவை சாவுக்கு காரணமானவே அப்படின்னு நம்ம ஊட்டி வச்சுருக்கோம். இப்போ என்ன சொல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து அப்படியே நம்ம மாறனை பார்க்காங்க. மாறன் வந்து நம்ம வீராவை பார்க்குறாங்க. அப்போ இவ தான் வந்து கண்மணியோட பொண்ணை பார்க்கவே எனக்கு வந்து எனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருந்த மாதிரி நினச்சேன். இப்போ வந்து புரிஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு நிற்கிறாங்கங்க.